இந்த காலத்து குமர குட்டிகள் டீ ஒன்று ஊத்த தெரியா, நூடுல்ஸ் மெகி நூடுல்ஸ் சரி செஞ்சு கொள்ள தெரியா. ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறேன்? ஐஸ் காபி தான் செய்ய போறேன். ஆனா இன்னைக்கு வளமைக்கு மாற்றமா பானதுல லாங்குவேஜ் தான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் வேண்டா, ஐஸ் கட்டி கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும், அதோட சீனி கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும், அதுக்கப்புறம் கோபி கக்கரம் எடுத்துக்கொள்ளணும், அண்ட் ஃப்ரெஷ் மில்க் கொண்டு எடுத்துக்கொள்ளணும். ஃபர்ஸ்டோட என்ன செய்யணும் வேண்டாத சீனி போட்டுக்கொள்ளணும். சீனி ஒரு கரண்டி, 2 கரண்டி, 3 கரண்டி போட்டா அதோட கோபி ஃபர்ஸ்ட் இந்த கோபி கக்கரை பிச்சு கொள்ளணும். நான் கத்தி கொண்டு கொண்டு வரல, நான் கையால பிச்சு கொண்டேன். இதால வந்து நாங்க ஒரு கரண்டி போடும், ஒரு கரண்டி போட்டுக்கொண்டேன். ஒரு கரண்டி நல்லா போதும். இப்ப நாங்க ரெண்டையும் கலக்கிக்கொள்ளணும் நல்லா. பாருங்க, நல்லா கலக்கிக்கொள்ளணும். இந்தாச்சு இதுதான் சீனி கோப்பி ரெண்டு மிக்ஸ் ஆகிச்சு பார்த்துக்கோங்க. நல்லா கலக்கணும். இப்படி பேஸ்டாக நல்லா கலக்கிக்கொள்ளணும். இதுக்கு வந்து நான் மில்க் ஊற்றிக்கொள்ளணும். இந்த மில்க் காசு இப்ப காலத்து ஸ்டோ வந்து பேப்பர் ஸ்டோ பாருங்க. இதால வந்து நாங்க இதை குத்தி கொள்ளணும். குத்தி எனக்கு இப்படியா ஊத்தேலும் கண்டோ, இப்படியா ஊத்தேலும். இந்த நான் பாலை ஊற்றி நல்லா கலக்கிக்கொள்ளிய பார்த்துக்கோங்க. கலக்கி இருந்தாக இந்த இதுச்சு இந்த ஐஸ் கட்டியா வந்து நாங்க போடவோட்டு அந்த இதாகி எந்த சொல்லியாகி சரியா கரப்படி இல்லை. சீனி துண்டெல்லாம் மீச்சு ஐஸ் தான் நாங்க இது செய்த நல்லா பார்த்துக்கோ. நல்லா கலக்கி கொள்ளணும். இப்போ நாங்க வந்து ஐஸ் கட்டியை போட்டுக்கொள்ளணும். அதுக்கு முன்னே நாங்க வந்து இருக்கிற மில்க் எல்லாம் போட்டுக்கொள்வோம். ஃபுல்லா போடும் பால் எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளணும். காசி ஹரிச்சந்திரன் கோப்பி ஓர்னமெண்ட் இல்ல, உங்களுக்கு தேவையான கோப்பி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஊத்து வழியும் நல்லா நெசுக்கி எப்படி சார் இந்த ஃபுல் பாலையும் வெளியே எடுத்துக்கோங்க. காசு நீங்க ஃப்ரெஷ் மில்க் போடாம பால் பேக்கெட் போடியாண்டாக்க சீனி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் மில்க்ல சீனி இல்லை, அதுதாங்க காய்ஸ் நான் நிறைய சீனி போட்டேன். நான் இதை குடிச்சுக்கொள்ளும். உள்ள உறிஞ்சு எடுத்துட்டு இப்ப இதுல ஒன்றுமே இல்லை. இல்லாச்சும் பாலும் கோப்பியும் மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கலக்கொள்ளணும். இப்பதாங்க ஐஸ் கட்டிச்சு, ஐஸ் கட்டியை போட்டுக்கொள்ளணும். இப்ப ஐஸ் கட்டி வந்து போடியன் ஐஸ் கட்டியை போட்டுக்கொண்டு இப்ப நல்லா கலைய கொள்ளணும். ரைஸ் பாருங்க, பாருங்க நல்லா கலையை பட்டு கொண்டுச்சு. நல்லா கலைய கொள்ளணும். ஐஸ் காபி ரெடி. இவ்வளவுதான் விஷயம், சிம்பிள் விஷயம். இதுதான் குமர் குட்டிகள் தடமாறிய ஊத்தேல அது இதுன்னு சொல்லி கொண்டு குமர் குட்டிகளுக்கு டீ ஒன்று சரி ஊத்தி கொள்ளையில சரியான கவலை. பாருங்க குடிச்சோம். தொண்டையில கொஞ்சம் கோப்பித்தூள் மாட்டி அதை கணக்கெடுக்காங்க. நான் குடிச்சோம். கைஸ், நான் இந்த வீடியோ பானதுரை பாசல தான் செஞ்சேன். ஆனா எனக்கு சரியா ஃப்ளூவன்ட் இல்ல பானதுரை பாச. பிகாஸ் நிறைய காலம் பானதுரையில ஈச்சல்ல. சோ எனக்கு பானதுரை பாச ஃப்ளூவன்ட் இல்ல. ஆனா எனக்கு பொடியம்மாக்களோட பேசக்கூட எப்படி சரி வந்துட்டிய பானதுரை பாச. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் போதா ஃப்ளூவன்ட் போதா பானதுரை பாச. தனியா பேசிய சுட்டியோ தெரியா. ஆனா பொடியம்மாக்களோட பேசக்கூட வந்து அந்த பானதுரை பாச எனக்கு சரியா வாரு. ஆனா இந்த டைம்ல தான் கொஞ்சம் அங்கலிங்கள அபுல் பபுல் ஆகுது. கணக்கெடுக்காதீங்க. குடிச்சோம். உண்மையா வேற லெவல் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லேசி வேலை கண்டே லேசா செஞ்சுட்டு லேசி வேலை. ஆனா எனக்கு குமரி குட்டிகளுக்கு தான் செஞ்சு கொள்ளலாம். இந்த காலத்து குமரி குட்டிகள் டீ ஒன்று ஊத்த தெரியா, நூடுல்ஸ் மெகி நூடுல்ஸ் சரி செஞ்சு கொள்ள தெரியா. சரியான கவலை. நீங்க பழங்க. குடிச்சோம். நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுவோம். அப்படிதாங்க ஒவ்வொன்றா ட்ரை பண்ணணும். ஐஸ் கோப்பி வீட்ல இருந்து ஐஸ் கட்டி கொஞ்சம் மீந்து ஐ போட்ட கோப்பி தூள் கொஞ்சம் போட்டா சீனியை போட்ட கலந்து பாலை ஊத்தினேன். அவ்வளவுதான் வேலை, லேசி வேலை. நீங்களும் ட்ரை பண்ணுவோம். நல்லா ஆயிடுச்சு, வேற லெவல். இதே போல இன்னொரு வீடியோல கிட்டத்துல வரேன். இன்னைக்கு போயிட்டு வரேன். டேக் கேர்.
மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா?